வருஷம் வந்து நீங்களா? இதோட இது மூன்றாவது வருஷம். நல்ல திருவிழாக்கு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ வேண்டும். எல்லாம் வல்ல நெல்லைக்கந்தன் எல்லோருக்கும் நல்லது கடாத்தத்தை செய்வான் என்று வேண்டி இந்த ஒளிபரப்பு சேவையை இன்னும் தொடர இருக்கிறோம் என்று சொல்லி இந்த ஒளிபரப்பில் இணைந்து கொண்ட தம்பி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி புலம்பதோர் மேனியாக கருணைகோர் முகங்களாரும் கருங்கள் 12 கொண்டோ ஒரு திரு முருகன் வந்தான் உதித்தனன் உலகமுய்ய வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா அலங்காரா நல்லூரா அலங்காரா நல்லூரா அலங்காரா நல்லூரா உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து நெல்லைக்கந்தனுடைய மகோற்சவ பெருவிழாக்களை தரிசித்துக் கொண்டிருக்கின்ற யூடியூபி தளத்தினுடைய அன்பான நேயர்களே, மதுரகவியினுடைய காலை வணக்கம். வரலாற்று சிறப்போடு இந்த உற்சவ பெருவிழாக்களை எல்லாம் நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய சகோதரர்கள். புலம்பெயர் நாடுகளிலே மேற்குலக நாடுகளிலே வாழ்பவர்கள் தங்களுடைய தாய் நிலத்திலே இருக்கிற தமிழ் நெல்லை பதியானுடைய உலக மேற்கோட்ட நாயகனுடைய மகோற்சவ பெருவிழா 2025ஆம் ஆண்டு அழகாக அற்புதமாக தேவாதி தேவர்கள் பூமாரி சொரிய பூதகனின் ஆதரெல்லாம் நெல்லைக்கந்தனுடைய புகழ்பாடு பஞ்சதிவி முழங்க பார்வையுள்ளோர் ஆட்பரிக்க அஞ்சலிப்போர் மெசிலித்து ஆனந்த கண்ணீர் சொரிய பூலோக கைலாசத்திலே நேற்று இந்திர விழா நடைபெற்றது, தேர் திருவிழா நடைபெற்றது. அதே போல இன்றைக்கு தீர்த்தோற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றெல்லாம் தொலைக்காட்சிக்கு முன்பாக வானலைகளிலே தரிசனம் செய்பவர்கள் உட்பிரகாரத்தில் இருக்கிற சண்முக தடாகத்திலே தீர்த்தோற்சவம் நடைபெறுகிறது. சண்முக தடாக சரவணை பொய்கையாக காட்சி அளிக்கிறது. அற்புதமாக பஞ்சமூர்த்திகள் விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், வள்ளியம்மன், தெய்வயானையம்மன், சண்டேஸ்வரர் பஞ்சமூர்த்திகளை எழுந்தருளி அந்த சண்முக தடாகத்தினுடைய ஓரத்திலே தரிசனம் கொடுக்க மகுந்தவாச சிவாச்சாரியாருடைய தலைமையிலே ஒரு சிவாச்சாரியார் குழு அங்கே இணைந்து அட்டதிக்கு பாலுகர்களை எல்லாம் வந்தனை செய்து வழிபாடு செய்து தீர்த்தோற்சவம் தீர்த்தோம் 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 என்று சொல்லி நல்லூரில் தீர்த்தோற்சவம், பூலோக கைலாசத்தில் தீர்த்தோற்சவம், உலக மேற்கொண்ட நாயகனுடைய கோயிலே தீர்த்தோற்சவம். இன்றைக்கு மேற்குலக நாடுகளிலே இருந்து நல்லூருக்கு வர முடியவில்லையே என்ற ஏக்கமில்லை என்றால் இணையதளங்கள் யாவும், தொலைக்காட்சிகள், வானொலிகள் யாவும் இந்த செய்திகளை உங்களுக்கு காவி வருகிறது. ஆமாம்,
இந்த ஆலய முன்றல் இப்பொழுது பக்தி பரவசமாக காட்சியளிக்கிறது. சைவ தமிழர்களுடைய உயர்ந்த விழுமியம் சைவ தமிழ் பண்பாடு கலாச்சாரம் என்று சொன்னால் மிகையாகாது. அதை உயிரிலும் மேலாக நேசிப்பவர்கள் தமிழர்கள். ஆகவே அந்த பண்பாட்டோடு கலாச்சார விழுமியங்களோடு ஆடை அணிகலங்களோடு நல்லூருக்கு வந்து வழிபாடு செய்கிற மரபு நீண்ட மரபு, நீள நினைப்பதற்குரிய மரபு. ஆகவே அந்த வகையிலே பெருமான் இப்பொழுது வெளிப்பிரகாரத்துக்கு வரப்போகிறார். பஞ்சகோபுரங்களிலும் இருக்கிற மணி கண்டாமணிகள் ஓங்கி ஒலிக்க தொடங்கிவிட்டது. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா, அலங்காரா நல்லூரா, அலங்காரா நல்லூரா, அலங்காரா நல்லூரா என்ற சைவ தமிழ் வாசகம் ஒலிக்க நெல்லை கந்தன் வெளிப்பிரகாரத்துக்கு வரப்போகின்ற அற்புதமான காட்சி. அழகாக அற்புதமாக என்னுடைய ஓம் தொலைக்காட்சியினுடைய பிரதம வர்ணனையாளர் சைவசித்தாந்த பண்டிதர் வர்ணனை கலாநிதி மதுரகவிகாரி எம்பி அருணானந்தன் ஆகிய நினைந்து கொள்கிறேன். சகோதர ஊடகங்களாகிய தம்பியர் இந்த யூடியூப் தளங்களிலே இந்த நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புவார்கள். இன்று நிறைவு நாள், தீர்த்தோற்சவம், மாலையிலே கொடியிறக்கம் எல்லாவற்றையும் பாருங்கள். ஆமாம், இந்த வேளையிலே என்னுடைய துணை வர்ணனையாளர் சுதிவை கடமன். உலகளாவிய ரீதியிலே இந்த தெய்வீக நிகழ்வுகளை எல்லாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய உறவுகளுக்கும் அடியவர்களுக்கும் எம்பெருமானினுடைய அனுக்கிரகம் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அந்த வகையிலே அடியவர்களே, இன்றைய தினம் ஆவணி அமாவாசை தினத்திலே அற்புதமான நிகழ்வுகளாக அந்த சண்முக புஷ்கரணியிலே அந்த தங்கத் திருமேனியினுடைய நல்லைக்கந்தனுடைய கலியுகவர்தனுடைய தமிழ் தலைவனுடைய தேவ சேனாதிபதியினுடைய அந்த அசுர மோட்சாதிபதியினுடைய தீர்த்தோற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. மதுரகவி அவர்கள் கூறியது போல 6 கண்டாமணி கோபுரங்களும் ஆறுமுகனை வாழ்த்தி ஓம் ஓம் என்று தமிழ் மண்ணிலே இன்றைக்கு, அதாவது பூலோக கைலாசம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கந்தபுராண நாயகனுடைய அற்புதமான நிறைவான உற்சவம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பஞ்சமூர்த்திகளாக இன்றைக்கு இந்த தங்க திருமேனிகள் தங்க வாகனத்திலே வெளிவருகின்ற அற்புதமான உலக காட்சி, உலகத் தமிழர்களை பெருமைப்படக்கூடிய ஈழத்தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெங்கெல்லாம் இருந்து எங்களுடைய நல்லூர் என்று சொல்லி பெருமை கொட்டுகின்ற தமிழர்தம் ஏற்றி வைத்த திருவிளக்கு உலகளாவிய ரீதியில உன்னதமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. நெல்லை நகரத்தினுடைய 4 புற வீதிகளிலும் சேவல் கொடி பட்டொளி வீசி பறக்கிறது. அந்த அற்புதம் நிறைந்த தெய்வீக ஆவணி மாதத்திலே எம்பெருமானுடைய தீர்த்தோற்சவம் இன்று நடைபெறுகிறது. அந்த வகையிலே இந்த காட்சிகளை எல்லாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்ற அடியவர்கள் கந்தனுடைய பேறு பெற்றவர்கள். அதனாலே அவர்களுடைய வாழ்வு தெய்வீக வாழ்வாக அமையட்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்யும். ஆனால் நிறை மங்களமாக எல்லோரும் சிந்தித்துக் கொள்ளுங்கள். காலாதி காலமாக நாங்கள் அழுது கொண்டிருக்கிறோம். ஈழத்தமிழர்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை நல்லூரான் தர வேண்டும். அவனாலே முடியும், தமிழ் தலைவனாலே முடியும். ஆகவே ஆறுமுகத்தோடு அபயகரம் காட்டி 4 மாலையோடு நலிந்தவரை காக்க வீறு கொண்ட சூரன் பம்பகையை முடித்த முருகன் வேலை தாங்கி சண்முக பெருமானாக நேற்று தேரேறி வந்தார். நிச்சயமாக, நிரந்தரமாக, உண்மையாக, சத்தியமாக ஈழத்தமிழர்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் 25ஆம் ஆண்டிலே. ஆனால் அழகாக அற்புதமாக ஆதவன் எழுந்து வருகிறான். பஞ்சமூர்த்திகளும் வெளிப்பிரகாரத்துக்கு வருகிறார்கள். ஆமாம், எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கென்ற கோஷம். நல்லூருடைய அனைத்து வீதிகளிலும் காவடிகள் வந்து கொண்டிருக்கிறது. நேர்த்திக்கடனை நிறைவேற்றி செய்ய காவடிகள் வருகிறது, பார்க்குடங்கள் வருகிறது, அடியெழுப்பு செய்கிறார்கள், அங்கே பஞ்சாங்க நமஸ்காரம் செய்கிறார்கள். ஆமாம், அழகாக பூலோக கைலாசம் தீர்த்தோற்சவத்துக்காக விழாக்கோலமாக காட்சி அளிக்கிறது. உலக தமிழர்களே, சைவ பெருமக்களே, பௌத்த மக்களே, இஸ்லாமியர்களே, முஸ்லீம் மக்களே, அனைவரும் சேர்ந்து வாருங்கள். இது ஒரு தாயினுடைய நாடு, ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். நாங்கள் இந்த மண்ணிலே நிரந்தர தீர்வு பெற்றவர்களாக எல்லோரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ வேண்டும். எல்லாம் வல்ல நெல்லை கந்தன் எல்லோருக்கும் நல்ல கடாட்சத்தை செய்வான் என்று வேண்டி இந்த ஒளிபரப்பு சேவையை இன்னும் தொடர இருக்கிறோம் என்று சொல்லி இந்த ஒளிபரப்பிலே இணைந்து கொண்ட தம்பியருக்கு நன்றி சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். கண்டுகிறேன். மனகந்தங்கதி, நீங்கள் எவ்வளவு நாள் கழிச்சு இந்த
தீர்த்த திருவிழாவுக்கு வந்திருக்கிறீங்க? போன வருஷம் வந்தீங்களா? இதோட இது 3வது வருஷம். 3வது வருஷம். நெல்லூர் திருவிழாவுக்கு வாரதை பற்றி உங்களுடைய என்ன மாதிரி இருக்குது உங்களுடைய உணர்வு? இன்றைய நிறைவு நாள் அதை பற்றி உண்மையாக நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் தீர்த்த திருவிழாவுக்கு வந்திருக்கிறோம். இது எங்கள் 3வது வருஷம். மிக சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த நல்லூர் திருவிழாவில் நான் வந்ததுக்கு. அடுத்த வருஷம் நீங்கள் வருவீங்களா? அடுத்த வருஷம் கட்டாயமாக வருவேன். கட்டாயம் வரும். ஒவ்வொரு வருஷமும் வரணும்னு தீர்மானிச்சிருக்கீங்க. இப்போ அடுத்த வருஷம் அந்த எதிர்பார்த்த மாதிரி இந்த பாடல் பாடுவீங்களா? வாய்ப்பு கிடைச்சா எனக்கு சந்தோஷம். நீங்கள் அங்கே மியூசிக் படிக்கிறீங்களா? சீஸில் வந்து நான் படிக்கிறேன். நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த இசையை பயிலுவீங்க? நான் சின்ன வயசுலேருந்து நான் கர்நாடக சங்கீதம் படிக்கிறேன். சீஸ்லையும் நான் வாய்ப்பாட்டு கற்றுக் ஓ, நல்ல விஷயம். அங்கே நீங்கள் படிக்கிறீங்களா? என்ன செய்வீங்க? நான் மேலதிகமாக எனக்கு எந்த வளர்ச்சிக்கு நான் கர்நாடக சங்கீதம் படிக்கிறேன். மற்றது பிள்ளைகளுக்கு டீச் பண்ணுறீங்க? ஓகே, நல்ல விஷயம். வாழ்த்துக்கள். உங்களுடைய சேவை தொடரணுன்றதை நாங்கள் வாழ்த்துக்கிறோம். தங்கச்சி, நீங்கள் உங்களோட கருத்து, நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு பிறகு இங்கே வாரீங்க? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாரது. இது 10 வருஷத்துக்கு பிறகு நான் இருக்க வரேன். 10 வருஷத்துக்கு பிறகு. அப்போ உங்களுக்கு என்ன உணர்வு? உங்களுக்கு தான் கட்டாயம் கேட்கணும். அவரோட முதலே 2 தரம் வந்தீங்களா? உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது 10 வருஷத்துக்கு பிறகு? இது அம்மா இங்கே தான் வளர்ந்தவா. அப்போ இது அம்மாவோட எங்கே வளர்ந்ததுலேருந்து எங்கே கோயிலில் கும்பிட்றா இப்போ தான் பார்க்குறேன். அப்போ இது எங்களுக்கு இது எனக்கு கடவுள் பட்சந்தபடியாக இப்போ சுவிஸ்லேயும் எங்களுக்கு கோயில்கள் இருக்குது. ஆனால் இது சுவிஸ்லேயும் எங்கேயும் பார்த்தா டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னோட தேர்வெடுத்து நான் போகிறேன் நான். ஆனால் இங்கே கணக்கு ஆக்கள் இருக்கணும். அப்போ வடிவ கும்பலாம். ஆனால் இன்னும் கூட கூட ஆக்குறபடியாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் ஒன்று கேட்குறேன். சுவிஸில் தமிழில் மந்திரன்னு சொல்கிற கோயில்கள் இருக்குது, போயிருக்கீங்க? சிவன் கோயில், சிவன் கோயில். அதே கோயில் இங்கே யாழ்ப்பாணத்துலேயும் இருக்குது. அதை தான் கேட்டேன். நீங்கள் போயிருக்கீங்க? நீங்கள் கோயில் சரி, அந்த கோயிலுக்கு போங்க. அது ஒரு நல்ல ஒரு உணர்வை கொடுக்கும். சரி, உங்களுடைய இந்த நேர்காணலை மேற்கொண்டவைக்கு எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக மிக்க நன்றி. நன்றி.
We're from Italy. Tell me about your experience, our people, do you like? Yeah, no, it's been amazing. Like we've never been here. It's the first time in Sri Lanka. Yeah, it has been very interesting. We've been here for like 2 hours looking at that, and then we've seen the procession. Yeah. We met loads of people that were like keen on telling us about what was happening for Yes. us, because obviously we know nothing about like Tamil culture. So Yes. It's been really good. Yeah. Yeah. Tell me our dress code and do you like food? Of course, we love food. We've just eaten now. The crispy dosa. It's been great. We're absolutely in love with like Sri Lankan cuisine. Spicy food, we like it. Even if it's really hot, it's good. Yeah. Okay. What is your next plan? What's your next plan? Next plan, tomorrow we come here again. Even the last day, we're gonna stay here, and then we have to Trincomalee. Yeah, we're gonna do a little tour of your island for like about 3 weeks. Yeah. Okay. You are a nice couple. Thank you guys. Thank you.